இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து கிச்சன் டீம்ல இல்லை வெஷல் வாஷிங் டீம்ல இருக்காரு. அந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து மூடி வச்சிருக்காங்க. இப்படியே அந்த சாப்பாடை வந்து வச்சோம்னா அதில் வந்து ஃபங்கஸ் ஆயிடும்னு சொல்லி அரோரா சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு கான்ஃபிளிக்ட் வந்து ஆரம்பிக்குது. அது ஏன் எங்கிட்ட சொல்றீங்க, கிச்சன் டீம் கிட்ட சொல்லுங்க, எங்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி கம்ருதீன் நாங்கள் சண்டை போடுறாங்க. அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அரோராவை பர்சனலா டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. லைக் வந்து பிரவீன் போனதுக்கு நீதான் காரணம், துஷார் போனதுக்கு நீதான் காரணம் சொல்லி ஒரு விஷயத்தை வச்சு குத்திக்கிட்டே இருந்தா ஒரு பொண்ணுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையா? அதுவும் நீங்க பிடிக்காத பர்சனை குத்துனாலும் பரவாயில்ல, இவங்க அரோரா உங்க கூட இருந்தவங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க. கமருதீனோட லோ டைம்ஸ்ல ரோஸ்ட் வாங்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கமருதீனை நாமினேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேட் ஃபேஸ்ல வந்து கமருதீன் இருக்கும்போது நீ வாடா நான் பாத்துக்கிறேன், என் கூட பேசி இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி கமருதீனை கைட் பண்ண ஒரு ஏஞ்சல் அவங்க. அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா வந்து கமருதீனை பார்த்துக்குச்சு. கமருதீனோட சேஞ்சஸ் வந்து அப்படியே நம்ம அப்பட்டமா பார்த்தோம். இவ்வளோ அக்ரெசிவா இருந்த ஒரு மனுஷன் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா எப்படி ஒரு நல்ல மனுஷனா மாறினா, எந்த பம்புக்கும் போறதில்ல, கேம் அவ்வளவு அழகா ஆடினா. அந்த மாதிரி பொண்ணு வந்து உன்னை மோல் பண்ணியிருக்கா. நீ பதிலுக்கு என்ன பண்ற?